எத்தனையோ விதமான குருமா சாப்பிட்டுருப்போம். ஆனா இந்த குருமா வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமா 10 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க. கண்டிப்பா இந்த குருமாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இது பொரிஞ்சோடனே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளியும் அரைச்சு வச்சிருக்கேன். இந்த பேஸ்டையும் உள்ள சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நான் இன்னைக்கு வெள்ளை பட்டாணி தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து 6 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். ஊற வச்சுட்டு குக்கர்ல சேர்த்து அது கூட 2 உருளைக்கிழங்கு சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா பட்டாணி எடுத்து தனியா வச்சிருந்தேன். அதை தான் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சி இதுல சேர்த்திருக்கேன். ஒரு சிலர் கடல மாவு இல்லைன்னா கார்ன்ஃபிளவர் இதெல்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. இல்லைன்னா முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுவாங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம அந்த பருப்பவே அரைச்சி ஊற்றி நல்லா திக்னஸ் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமா கருவேப்பிலை தூவிடணும். அவ்வளவுதாங்க, சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு. இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட் தாறுமாறா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு சப்பாத்தி தாங்க பண்ணியிருந்தேன். 2 சப்பாத்தி சாப்பிடுறவங்க 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.